ஒரு ரிவெஞ்ச் டேவாக தான் போச்சு. பிகாஸ் 2024 ஃபைனல்ஸில் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காவை பீட் பண்ணி சாம்பியன்ஸ் ஆனோம். பட் அதை ரீபே பண்ணிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த மேட்ச்சில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். இது விக்கி டாக்ஸ். இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. டாஸ் வின் பண்ண சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் சூஸ் பண்ணி உள்ளே வந்தாங்க. இந்த பக்கம் இந்தியன் டீம் எந்த சேஞ்சஸும் பண்ணலை. பட் எனக்கு என்னமோ அக்ஷர் பட்டேல் அண்ட் சேட்டா ஆடி இருக்கணும்னு தான் தோணுது. பிகாஸ் சஞ்சு சாம்சன் சவுத் ஆஃப்ரிக்கானாலே ஒரு வேறு மாதிரி ஃபார்மில் தாங்க ஆடுவார். ஃபஸ்ட்டு 3 ஓவர்ஸில் விக்கெட்ஸ் விட்டு 20-3 இருந்தாங்க. பும்ரா வழக்கம் போல் அவரோட ஜாபை செஞ்சுட்டாங்க. பட் இன்னைக்கு ட்விஸ்டே அதுக்கப்புறமா தான் வந்துச்சு. ஏன்னா உள்ளே வந்த பிரேவிஸ் அண்ட் மில்லர் சும்மா அடின்னு அடித்து முக்கியமாக நம்ம ஸ்பின் மாஸ்டர்ன்ற வருண் சக்கரவர்த்தியை டார்கெட் பண்ணாங்க. அவர் எப்படி போட்டாலுமே அவரோட ட்ராப்புக்கு அவங்க விழவே இல்லை. இன்ஸ்டட் அவரை டேக் ஆன் பண்ணி 6-4 அவரை செட்டில் ஆக விடலை இன்னைக்கு. அதுவே இந்தியாவோட மொமெண்டமாக கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சுன்னா சொல்லலாம். பிகாஸ் நம்மளோட 5th பவுலர் ஆப்ஷன் நம்மளுக்கு கொஞ்சம் வீக்கர் சைடாக தான் இருக்குது. அப்புறம் உள்ளே வந்த ஹர்திக் பாண்டியா, டூபே, வாஷிங்டன் சுந்தர் அவங்க என்ன தான் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சாலும் ஆல்ரெடி ரன்ஸ் லீக் ஆகிடுச்சு. முக்கியமாக சிவன் டூபே ஓவர்ஸில் 2 overs 36 ரன்ஸுக்கு மேலே அடிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஏன் வாஷிங்டன் சுந்தரை ஒரு முக்கியமான ஸ்பின்னராக கொடுக்கல? பிகாஸ் லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறனால டாக்டிக்கல் 3 கேப்டன் சொன்னாலும் அவருக்கு அவ்வளோ ஓவர்ஸை கொடுத்து கொஞ்சம் முன்னாடியே ஃப்ளோட் பண்ணி விட்டுருந்தா சப்போஸ் ரன்ஸ் கம்மியாக இருக்கலாம். ஃபைனலாக ஸ்டப்ஸ் உள்ள சூப்பரான ஒரு ஃபினிஷிங் கொடுத்தாரு. 187 for 7. அதுவும் குஜராத் அந்த கிரவுண்டில் இது கொஞ்சம் இமாலய டார்கெட்டுன்னே சொல்லலாம். இன்றைக்கி இந்தியா சைடில் பும்ரா செம்ம எக்கனாமிக்கலாக போட்டார். அவர் மட்டும் அதை போடலை. 200+ தாண்டி இருப்பாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. அப்புறம் உள்ளே வந்த இந்தியன் டீம் டாக்டிக்கல் மூவ்னா சவுத் ஆஃப்ரிக்கா இன்றைக்கி பண்ணது தான். பிகாஸ் ஒரு 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது மாக்ரம் த கேப்டன் அவரே ஃபஸ்ட்டு ஓவரை போட்டு சரி அபிஷேக் சர்மா ஸ்ட்ரைக்கில் இருந்தாலும் அவுட் ஆதான்னு பார்த்தா இன்றைக்கி இஷான் கிஷன் ஸ்ட்ரைக் எடுத்தாது. அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இந்த டைல்னு சொல்லலாம். பிகாஸ் அபிஷேக் சர்மாவுக்கு விரித்த வேலையில் இஷான் கிஷன் சிக்கிட்டாரு. அவர் இன்றைக்கி டக் அவுட் ஆகிட்டாரு. இந்தியா பவர் பிளேயில் 31 for 3 இருந்தாங்க. அதுவும் திலக் வர்மா அவரோட விக்கெட்டை ரொம்ப அசால்ட்டாக த்ரோ பண்ணிட்டு போயிட்டே இருந்தார். நெக்ஸ்ட்டு சூரியகுமார் யாதவ், வாஷிங்டன் சுந்தர் கொஞ்சம் மினி பார்ட்னர்ஷிப் போட்டாலும் அவங்களோட இன்னிங்ஸும் சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு உள்ள ஹர்திக் பாண்டியா, டூபே இந்த பார்ட்னர்ஷிப்பும் ரொம்ப நிலைக்கலை. ஓவராலாக இன்றைக்கி 111 இந்தியா ஆல் அவுட் ஆகிட்டாங்க. முக்கியமாக நம்மளுக்கு ரன் ரேட்டில் மிகப்பெரிய செட்பேக்காக இருக்கும். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய 2 மேட்சஸும் நம்மளுக்கு முக்கியமாக தான் அமையும். பிகாஸ் நம்ம குரூப்பில் இருக்க டீம்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல கிரிக்கெட் ஆடி உள்ளே வந்திருக்க டீம்ஸ் தான். பிகாஸ் இந்த குரூப் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 2 மேட்சஸ் என்ன ஆக போகுது. ப்ளஸ் இன்றைக்கி பும்ரா அஸ்வினோட ரெக்கார்டை பீட் பண்ணி டாப்புக்கு வந்துட்டார். மோஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் T20 வேர்ல்ட் கப்ஸ். அந்த ஒரு இடத்த ஜஸ்பிரிட் பும்ரா இன்றைக்கி பிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணுவாங்களா, செமிஃபைனல்ஸ் உள்ளே போவாங்களான்னு பார்ப்போம்.